பண்டைய எகிப்தியர்கள் மரணத்திற்குப் பிறகும் ஆன்மா வாழும் என்று ஆழமாக நம்பினர். அதனால்தான் உடலை பாதுகாக்க மம்மியாக்கம் என்ற அற்புதக் கலையை மேற்கொண்டனர். முதலில் ஒரு நீளமான இரும்புக் கம்பியை மூக்கின் வழியாக உள்ளே செலுத்தி மூளையை மெதுவாக வெளியே எடுத்தனர். ஒருவேளை அவர்கள் ஆன்மாவின் இருப்பிடமாக இதயத்தை மட்டுமே கண்டிருக்கலாம். இரண்டாவதாக வயிற்றை மெதுவாக கீறி கல்லீரல், நுரையீரல், குடல் போன்ற முக்கியமான உறுப்புகளை பத்திரமாக வெளியே எடுத்தனர். ஆனால் இதயம் மட்டும் உள்ளே பத்திரமாக வைக்கப்பட்டது. எடுக்கப்பட்ட உறுப்புகள் ஒவ்வொன்றும் கேனோபிக் ஜார்கள் எனப்படும் அழகிய குடங்களில் தனித்தனியே பாதுகாக்கப்பட்டன. ஒவ்வொரு குடமும் ஒரு கடவுளின் பாதுகாப்பில். பிறகு உடலின் உள்ளும் வெளியும் நாட்ரன் என்ற இயற்கையான உப்பை கவனமாக பூசி கிட்டத்தட்ட 40 நாட்கள் வரை உலர்த்தினர். இது உடலை அழுகாமல் பாதுகாக்க. முழுவதும் உலர்ந்த பிறகு அந்த உலர்ந்த உடலுக்கு நறுமண எண்ணெய்களை பூசி நீளமான லினன் துணியால் அடுக்கடுக்காக கவனமாகச் சுற்றினர். ஒவ்வொரு சுற்றியின் நடுவிலும் பாதுகாப்பிற்கான தாயத்துகளையும் வைத்தனர். இந்த தாயத்துகள் ஆன்மாவுக்கு மறு உலகப் பயணத்தில் துணை நிற்கும் என்று நம்பினர். இறுதியாக முழுவதும் சுற்றப்பட்ட பிறகு மம்மியை அழகான கல் சவப்பெட்டியில் வைத்து பிரமிடுகளின் அல்லது மலைக்கல்லறைகளின் ஆழத்தில் அடக்கம் செய்தனர். இந்த முழு செயல்முறைக்கும் சுமார் 70 நாட்கள் எடுத்தன. இது அவர்களின் மறுபிறவி நம்பிக்கைக்காக செய்யப்பட்ட மிக முக்கியமான உன்னதமான சடங்கு. பிரமிக்க வைக்கிறதல்லவா இந்த பண்டைய நாகரிகத்தின் நம்பிக்கை.